ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை என்னவா இருக்கும்? முதல் உணவு, 2வது கல்வி, 3வது மருத்துவம், 4வது பொருளாதாரம். இதுதான் ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை. இந்த பொருளாதாரத்தை முதல்ல எடுப்போம். பொருளாதாரம் 2 நிலையில நம்ம பிரிக்கலாம். ஒண்ணு நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ், இன்னொன்னு ரினியூவபிள் ரிசோர்ஸ். இந்த நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ் அப்படிங்கிறது நிலக்கரி, மலை, தங்கம், வெள்ளி இது போன்ற பொருட்களை நம்பி இருக்கிறது தான் இந்த நான் ரினியூவபிள். இந்த பொருட்கள் ஒரு காலகட்டத்துல தீர்ந்துட்டேன்னா அதை நம்மளால திருப்பி கொண்டு வர முடியாது. இன்னொன்னு ரினியூவபிள் ரிசோர்ஸ். அது தண்ணீர், மரம், மரத்தில் உள்ள காய்கறிகள், மரம் சார்ந்த விஷயங்கள் இது நம்மளால திருப்பி கொண்டு வர முடியும். அப்போ இந்த ரினியூவபிள் ரிசோர்ஸுக்கு அடிப்படை நீர் ஆதாரம். இந்த நீர் ஆதாரத்தை சரி செய்வதன் மூலமாக நம்ம கிராமங்கள் தோறும் நீராதாரம் பெருகும். அதனால காய்கறிகள், இந்த விவசாயம் பெருகும். எல்லாருக்கும் ஃபுட் அவைலபிலிட்டி ஆகும். இதுக்கு 13 டேம்கள் கட்டப்படுது. இரண்டாவதாக கல்வி. நம்ம பொருளாதாரத்துல சிறப்பா இருந்தாலும் நம்மகிட்ட சிறந்த உணவுகள் இருந்தாலும் அது பாதுகாக்கணும்னா நமக்கு கல்வி அறிவு ரொம்ப முக்கியம். அப்ப இந்த கல்வி அறிவுக்கு என்ன பண்ணலாம்? 16,000 பள்ளிக்கூடங்கள் இருக்கு. அவரு 5 வருட ஆட்சி காலங்கள்ல அது இரு மடங்காகுது. 30,000க்கு அதிகமாகுது. 18.5 சொச்சம் கல்லூரி, ஆரம்ப கல்லூரி குழந்தைகள் இருக்காங்க. அவர் ஆட்சியில் 5 ஆண்டு காலம் முடியுமா 50 லட்சம் ஆகுது அந்த குழந்தைகளோட எண்ணிக்கை. 3வது மருத்துவம். மருத்துவம் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, கோயம்புத்தூர்ல ஒரு மருத்துவக் கல்லூரி அமைக்க இருக்கிறாங்க. அப்போ 80 லட்சம் அரசாங்கம் போடணும், 20 லட்சம் தனியார் போடுவாங்க. அப்படி ஒரு ப்ரொபோசல் வருது. 80 லட்சம் நம்மளால போட முடியுதா? 20 லட்சம் அரசாங்கமே போடட்டும், நாமளே அதை நடத்துவோம். அப்போ மக்களுக்கு தரமான மருத்துவம் இலவசமா கிடைக்கும் அப்படின்னு மருத்துவத்தையும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு அவைலபிலிட்டியை கொண்டு வராரு. இந்த 4 விஷயத்தையும் சரியான விதத்துல எல்லாருக்கும் கொடுப்பதன் மூலமா தான் சமத்துவத்தை கொண்டு வர முடியும். அது ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கோ ஒரு நாட்டுக்குள்ளே அடக்கிடக்கூடாது. உலகம் ஃபுல்லா அந்த சமத்துவத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பயணிச்ச தலைவர் தான் நம்மளுடைய பெருந்தலைவர் காமராஜர். அவருடைய 122வது பிறந்த நாள் இன்று. அதாவது உணவு, கல்வி, மருத்துவம், பொருளாதாரம் இந்த 4 விஷயங்களும் நமக்கு ஓரளவுக்கு நம்ம அடைஞ்சிட்டோம்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ், அதாவது திருப்பி கொண்டு வர முடியாத விஷயங்கள், அதாவது இயற்கை சார்ந்த விஷயங்கள், மலை, நிலக்கரி, இந்த இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நம்ம மறுபடியும் நம்ம ப்ரிசர்வ் பண்ணதுதான் அவருக்கு இந்த பிறந்த நாள்ல நம்ம செய்யற ஒரு நன்றி கடனா இருக்கும். நானும் செய்யறேன், நீங்களும் செய்யுங்க, நம்ம சேர்ந்து செய்வோம். நன்றி, வணக்கம்.